நம்ம உடம்புல பித்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா தலை சுத்தல், வாமிட்டு, பசிக்கவே பசிக்காதுங்க. உடம்பே சரியில்லாம மாறி போயிடும். அதுக்கு இந்த மாதிரி பச்சை பயிறு கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். அதுக்கு நான் 1 கப்பு பச்சை பயிரும் 1/4 கப்பு பச்சரிசியும் நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். காலையில் இதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம கடாயில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே லைட்டாக அப்படி பரட்டிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ அதே கடாயிலே நம்ம கொத்தமல்லி இது 2 கட்டு கொத்தமல்லி நல்லா 2 கையளவுக்கு அழுத்தி பிடிச்சா 2 கையளவுக்கு இருந்துச்சு. நம்ம அந்த காம்போடே வெட்டி நல்லா அலசிட்டு இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சுருங்கி வந்துடும். இதையும் ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உப்பு போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ கஞ்சி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கஞ்சியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவலோடு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி தேங்காய்க்கு துருவிட்டு இதை கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். குடிக்கிறதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த பச்சை பயிறு கஞ்சி உடம்பை நல்லா கூலிங் ஆக்கிடும். இந்த கொத்தமல்லி துவையல் நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தெல்லாம் குறைச்சிரும். உடம்பு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான துவையலும் கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.